அமெரிக்கா டாக்கீஸ் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா பார்த்து. சரி, அமெரிக்கா டாக்கீஸ்ல ரொம்ப நாளா வந்து சினிமா பத்தின விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம் இல்லையா. எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, ஒரு பெரிய டைரக்டர் கூப்பிட்டு வந்து பேசணும்ப்பா. நம்ம இந்த சினிமா பத்தி எல்லாம் நிறைய கேள்விப்படுறோம், அதை பத்தி எல்லாம் கேட்டே தெரிஞ்சுக்கணும் நேர்ல எப்படி என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நமக்கு ஒரு டைரக்டர் கிடைச்சாங்க. அவங்க நியூயார்க் சிட்டிக்கே வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து. ஸோ அதுதான் டைம் அப்படின்னு போய் அவங்களை கரெக்டா கேட்ச் பண்ணிட்டோம். நியூயார்க் சிட்டில இருந்து பேசுறாங்க. ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஒரு பெண் இயக்குனர். ஏன்னா சினிமா தொடங்கி இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, ஆனாலும் பெண் இயக்குனர்கள் அப்படின்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருக்காங்க தமிழ் சினிமால. ஸோ அதுல முக்கியமான ஒரு பெண் இயக்குனர் மதுமிதா, அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்றாங்க. வாங்க அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுப்போம். மதுமிதா, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம்ங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களை வந்து இந்த 1000ல் ஒருவர் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, நீங்க வந்து அப்படிலாம் ஒன்றும் பெரிய இது இல்ல, பட் ஓகே, ஷூர். நிச்சயமாக. இப்ப தமிழ்நாட்டுல எத்தனையோ கோடி பெண்கள் இருக்காங்க. அதுவும் சினிமா தொடங்கி இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சினிமாவை காட்சி ஊடகம்னு சொன்னதுனாலே என்னமோ தெரியல, பெண்கள் வந்து எப்பவுமே காட்சி பொருளாக மட்டுமே நம்மளால யோசிக்க முடிஞ்சிட்டு இருந்தது இல்லையா கிட்டத்தட்ட. இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனா நீங்க 10 வருடம் முன்னாடியே சினிமால வந்திருக்கீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பின்னாடி வர்றதுக்கு முன்னாடி, நியூயார்க் சிட்டில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல கேள்வி. அமெரிக்கா மக்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட், என்னோட படம் கேடி என்கிற கற்புதுரைங்கிற படம் வந்து லண்டன்ல லாஸ்ட் மந்த் ப்ரீமியர் ஆச்சு, வேர்ல்ட் ப்ரீமியர் ஆச்சு. அங்க முடிச்சுட்டு இப்போ அடுத்தது நியூயார்க் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இப்போ 7th of மேல இருந்து 12th of மே வரைக்கும் நடக்குது. அதுல 11th of மே, தட் இஸ் நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 3:30 மணிக்கு நியூயார்க் ஆர் யூஎஸ் ப்ரீமியர் ஆஃப் மை ஃபிலிம் is happening. So adu attend பண்றதுக்காக I am here in New York. சூப்பர். நீங்க வந்ததே பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க வந்து உங்க படத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு தமிழ் படம் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஸோ லண்டன்ல நீங்க திரையிட்டீங்க, அங்க வந்து சிறந்த இயக்குனருக்கான விருது கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தையும் கேள்விப்பட்டோம். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஸோ இங்கேயும் பல விருதுகளை அது அள்ளணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஏன்னா முன்னாடி எல்லாம் விருதுக்காக தனியா படம் எடுப்பாங்க, மக்களுக்கு தியேட்டர்ல போட்டு காமிக்கிறதுக்காக தனியா படம் எடுப்பாங்க. ஸோ விருதுக்கான படம் தான் யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. பட் இப்ப அப்படி இல்லையா, சில ஆண்டுகளா விருதுகள் வாங்குற படமும் மக்கள் மனதிலையும் விருதுகள் வாங்குது. ஸோ உங்கள் படமும் அந்த மாதிரி ஒரு வெற்றி படமா வரணும். ஸோ என்ன மாதிரியான படம் இது? ஸோ நீங்க அந்த பாயிண்ட் சொல்றது ரொம்ப கரெக்டான விஷயம். என்னன்னா, ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு படம் போச்சுன்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப ஒரு மாதிரி சேடா, ஒரு டிப்ரெசிங்கா, ஒரு அழுகாட்சியான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு வந்து ஒரு, அது இந்திய மக்களுக்கு மட்டும் இல்ல, வேர்ல்ட் லெவல்ல வந்து அந்த ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னாலே அது ரொம்ப ஆர்டி ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் என்னன்னா, கற்புதுரை கேடி என்கிற கற்புதுரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து விருதுநகர் பெல்ட்ல தெர் இஸ் ஒரு ரிச்சுவல் இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி வந்து தலைக்கூத்தல் அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து இளநீர் குடிக்க வைக்கிறாங்க. அது குடிக்க வச்சா ஆட்டோமேட்டிக்லி த பாடி ரீனல் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா they pass away. So it's a form of mercy killing, it's a form of euthanasia. So அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டுல இன்னைக்கும் பிராக்டிஸ் பண்றாங்க. பட் அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அதை வந்து ஒரு ரகசியமா ஒரு இதுவா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கொலை அப்படிங்கிற அந்த ஒரு எத்திக்கல் குவெஸ்டன் தானே அது. அதை வந்து சீக்ரெட்டிவா பண்றதுக்கு பதிலா ஒரு செலிப்ரேஷனா வீட்டுல பிரியாணி செஞ்சு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்படி செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் இருக்குங்கிறது வந்து எனக்கு ஒரு 4 years முன்னாடி ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். அப்போ படிச்ச போது இதை பத்தி ஐ வாண்டட் டு டேக் அ ஃபில்ம். ஸோ கேடி என்கிற கற்புதுரை வந்து ஒரு 80 வயசு இளைஞன் கோமால இருக்காரு. அப்போ அவங்க ஃபேமிலி வந்து இந்த மாதிரி அவருக்கு தலைக்கூத்தல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்தது எதேச்சியா அவர் கோமாலேருந்து முழிச்சிடுறாரு. இவங்க பண்ணணும்னு நினைக்கிற அந்த தலைக்கூத்தலை பத்தி ஹி ஓவர் ஹியர்ஸ். அப்போ ரொம்ப அப்செட்டும் கோவமும் ஆகி ஹி டிசைட்ஸ் டு லீவ் த ஹவுஸ். வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்த கற்புதுரை ஒரு 8 வயசு பையனை மீட் பண்றாரு, குட்டிங்கிற ஒரு கேரக்டர். குட்டி பாத்தீங்கன்னா வந்து ஒரு அனாதை பையன், ஆனாலும் வந்து அதனாலேயே வந்து வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், வெரி கான்ஃபிடென்ட், வெரி விட்டி. அவனோட டயலாக் பாத்தீங்கன்னா, நானே டிவி நானே ரிமோட். ஸோ யூனோ சம்ஒன் ஹூ லிவ்ஸ் பை ஹிஸ் ஓன் டேர்ம்ஸ். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மீட் பண்றாரு. ஸோ 2 பேரும் தே கோ ஆன் அ ஜேர்னி, அ வெரி ஃபன் ஜேர்னி டு செலிப்ரேட் லைஃப், டு அவரோட பக்கெட் லிஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தே டேக் ஆன் அ ஜேர்னி. ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபில்ம் இஸ்.
அஃப்கோர்ஸ் அந்த தலைக்கூத்தல்ங்கிறது ஒரு சீரியஸான விஷயம். பட் முதல் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இட் இஸ் ஆல் அபவுட் தேர் ஃபன் அண்ட் ஜாலி அண்ட் காமெடி அண்ட் ஆல் ஆஃப் தட். செம்மையா இருக்கு போங்க. படம் வந்து படத்தை போய் பாதி படத்தை கண் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு நீங்க நரேட் பண்ணதுலயே. சோ கண்டிப்பா ஒரு எமோஷனலி பேக்ட் மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா. ஏன்னா நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 6 முதல் 60 வரை எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்றத விட 2 ஆக்டர்ஸ்மே இந்த 8 முதல் 80 வரை 8 முதல் 80 வரை அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. அருமைங்க. படம் வந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள். சரி, இப்ப வந்து இதுதான் உங்க படம். இப்போ எனக்கு முக்கியமான நிறைய கேள்விகள் இருக்கு. நான் வந்து இப்போ ஒரு 10-12 வருஷம் பின்னோக்கி போயிடுறேன். ஓகே, ஃபிளாஷ்பேக் அப்படியே ஆமா, கண்டிப்பாக. வந்து ஒரு கொசுவர்த்தியை வேணா நீங்க சுத்திக்கோங்க. இன்னைக்கு வந்து சினிமாவில மட்டுமில்ல, ஐடி நீங்க எந்த துறை வேணாம எடுத்துக்கிட்டாலும் அங்க வந்து ஆண் பெண் வேறுபாடு, இவங்க டாமினேட் பண்றாங்க, வளர முடியல, அப்படி இப்படி நிறைய பாரதியார் அந்த காலத்திலே பாட்டெல்லாம் பாடி வச்சுட்டு போனாலுமே இன்னைக்கும் பெண்களுக்கான சிக்கல்கள் இருக்கதான் செய்யுது. ஸோ இப்போ ஓரளவுக்கு பெண்கள் வராங்க. இருந்தாலுமே இந்த சினிமாவுக்கு போறேன் அப்படின்னு ஒரு பையன் சொன்னான் அப்படின்னா அவங்க வீட்டுல சில வீட்டுல விடுறாங்க, சில வீட்டுல விடுறது இல்ல. நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இயக்குநர்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா, படிப்பு வரலப்பா, சினிமா தியேட்டர்ல தான் கிடப்பேன், ஸ்கூல் கட்டிடுச்சுட்டு அங்கதான் போவேன் அப்படின்லாம் சொல்லி சினிமாவுக்கு வந்தவர்கள் அதிகம். உங்களை பார்க்கும்போது நீங்க சினிமாவுக்காக படிச்சுட்டு வந்திருக்கீங்க, சினிமான்னு அப்படியே வந்துடல. சோ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து நான் சினிமாவுக்கு போறேன், அதுவும் வந்து சினிமா பெண் அப்படின்னா நடிப்பு தான், நான் வந்து சினிமாவை உருவாக்க போறேன் அப்படின்றப்போ கோடம்பாக்கம் உங்களை வந்து வாமா அப்படின்னு கையை நீட்டி அரவணைச்சிக்கிச்சா, இல்ல வந்து இங்கெங்க வந்த முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு வெறுப்பா பார்த்துச்சா? இல்ல, அதாவது அந்த சேலஞ்சஸ்ங்கிறது எல்லா துறையிலயும் இருக்கு. ஸோ இதுல வேற வகையான சேலஞ்சஸ் அப்படிங்கிற வித்தியாசம் தானே தவிர, ஐ திங்க் அதுக்கு முதல் படி வந்து ஃபேமிலி கிட்ட இருந்து சப்போர்ட் இருக்கணும். ஸோ அந்த விதத்துல ஐ வாஸ் வெரி லக்கி. என்னோட ஃபேமிலி வந்து அது என்ன சொல்றது, என்னோட புகுந்த வீட்லயா இருக்கட்டும் இல்ல பிறந்த வீட்லயா இருக்கட்டும், ரெண்டு பக்கமுமே எனக்கு வந்து ஐ வாஸ் ஆல்ரெடி மேரிட் பை த டைம் ஐ கேம் இன் டு ஃபில்ம்ஸ். ஸோ ஐ வாஸ் 21, ஐ வாஸ் ஆல்ரெடி மேரிட் அண்ட் ஐ கேம் இன் டு ஃபில்ம்ஸ். ஸோ ரெண்டு பக்கமுமே எனக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது 100% இருந்துச்சு. as far as சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஐ டிட் நாட் பிலாங் இன் கோடம்பாக்கம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சென்னையில பிறந்திருந்தா கூட நான் சென்னையில வளரல, வெளிநாட்டுல வளர்ந்தேன். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து தமிழ் படம் எடுக்க வந்துட்டாயா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங். அண்ட் செகண்ட் திங் இஸ் பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, வெளிநாட்டுல வளர்ந்துருந்தா கூட வீட்டுல தமிழ் தான் பேசுவோம், தமிழ் எழுத படிக்க தெரியும், இப்படியெல்லாம் இருந்தா கூட லைக் அவங்களுக்கு அந்த இமீடியட் ஒரு ரிசென்ட்மெண்ட் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். இன்னொரு மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா 10 வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க சினிமா எடுக்க வந்தாதான் அது வந்து ஒரு உண்மையான ஜேர்னி, ஒரு அது வந்து ஒரு வேல்யூ இருக்கிற ஜேர்னி அப்படின்னு நம்புற நிறைய பேர் இன்னைக்கும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது எஜுகேஷனா இருக்கட்டும் இல்ல வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், you cannot ditch one or the other. அதாவது நான் படிச்சுட்டு வந்தேன், அதனால அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு எத்தனையோ பேர் சினிமாக்கு வராங்க, இல்ல ஒரு பிஏ லிட்ரேச்சர் படிச்சுட்டு எத்தனையோ பேர் வராங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வராங்க. அவங்களோட சினிமால இருக்கிற திறமைய வந்து நம்ம வந்து அவங்க சினிமா படிக்கலைங்கிறதுனால எப்படி நம்மளால வந்து ஒரு டிஸ்மிஸ் பண்ண முடியாதோ, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை விட படிச்சுட்டு 6 வருஷம் சினிமா எஜுகேஷன் படிச்சுட்டு வந்த என்னோட அந்த இன்ட்ரெஸ்டையோ அந்த இன்டென்ஷனையும் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஸோ வாட் ஹேப்பன்ட் வாஸ், ஒரு ஃபர்ஸ்ட் படம், அதுவும் நான் வந்து ஒரு 3 months தான் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். அதுவும் கௌதம் மேனன் சார் கிட்ட ஒர்க் பண்ணேன், பச்சைக்கிளி முத்துச்சரம்ங்கிற படத்துல. ரொம்ப பிரீஃபா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ வாஸ் ரெடி டு டூ மை ஓன் ஃபில்ம். என்னோட ஸ்கிரிப்ட் வந்து நான் அமெரிக்கால இருந்து வரதுக்கு முன்னாடி ஐ ஹட் ரெடி த ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ கேம் டவுன். ஸோ அப்போ நான் வந்த போது த ஃபர்ஸ்ட் திங் வாஸ், இண்டஸ்ட்ரியில வந்து நம்பர் 1 21-year-old ஃபீமேல், வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பொண்ணு, சினிமால நிறைய பேர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்க்காத பொண்ணு எப்படி படம் எடுக்க போறாங்க அப்படிங்கிற தட் பேச்சு வாஸ் குவைட் ப்ரெவலண்ட். பட் ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 week வந்து என்னோட க்ரூக்கே வந்து ஐ ஹேட் டு ப்ரூவ் தட்
I knew what I was talking about. I had to give them the confidence that நான் இந்த படம் நான் எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு டைரக்டர்ஸோட விஷன் என்ன அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் 1 week it took me time. அது என்னோட ஆக்டர்ஸா இருக்கட்டும், என்னோட க்ரூவா இருக்கட்டும். அந்த 1 week கழிச்சு இன்ஃபேக்ட் என்னோட கேமராமேன் ராஜராஜன் சார், மணிரத்னம் சார் கூட எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காரு. அவரு வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேமராமேன். அவர் என்கிட்ட வந்து, மேம் நீங்க யோசிக்கிறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு மேம். இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு 10 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து எப்படி வந்து ஷார்ட்ஸை பிளான் பண்ணி எடுப்பாங்களோ அந்த அளவுக்கு நீங்க பிளான் பண்ணி எடுப்பீங்க அப்படின்னு அவரும். அசோசியேட் டைரக்டர் NS ராஜேந்திரன் சார்னு இருந்தார். அகைன் அவரும் ஒரு 30-40 வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தார். அவர் வந்து, மதுமிதா மேம் நீங்க வந்து எடுக்கிற அந்த பிளானிங்கும் அந்த எக்ஸிகியூஷனுமே வந்து நான் நிறைய 30 வருஷத்துல நான் பார்க்காதத ஐ வாண்ட் டு லேர்ன், ஒரு புது டெக்னிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் என்கிட்ட வந்து அவ்வளோ ப்ரேஸ் பண்ணி பேசினார். ஸோ ஐ திங்க் த பாயிண்ட் இஸ், அஃப்கோர்ஸ் இவென்ச்சுவலி வந்து இண்டஸ்ட்ரி ஹேஸ் ஆல்வேஸ் பின் ஓப்பன் டு பீப்புள். ஸோ அந்த விதத்துல தமிழ் இண்டஸ்ட்ரி மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் விட தமிழ் இண்டஸ்ட்ரி ஹேஸ் ஆல்வேஸ் பின் வெல்கமிங். பட் அவங்களுக்கு அந்த இனிஷியல் அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்ல நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தென் தே ஆர் வெரி வெல்கமிங். அருமையா சொன்னீங்க. ஸோ உங்களுடைய ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறப்போ எனக்கு இந்த பழைய நாட்கள்லாம் ஞாபகம் வருது. அங்க அந்த வல்லமை தாராயன்னு ஒரு படம் வருது. பார்த்திபனை வந்து யாராலுமே யோசிக்க முடியாது, அவரை வச்சு இந்த மாதிரியான கேரக்டர்லாம் நீங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு. ஏன்னா அவர் எப்பவுமே நக்கலா பேசிட்டு பயங்கர வில்லத்தனமா அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. பட் நீங்க அதுல மொத்தமாவே வேற மாதிரி காமிச்சிருந்தீங்க. அதுலயே தெரிஞ்சது உங்களோட டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் அதுலயே இருந்தது. ஸோ பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்ற மாதிரி நீங்க பார்ன் வித் சில்வர் ஸ்கிரீன் நினைக்கிறேன். உங்களுக்கு தானாவே அந்த மூவி மேக்கிங் ஒன்று இல்லைங்க. அது சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டு பி பேஷனேட் அபவுட் இட். கொஞ்சம் அதை பத்தி ஒரு பைத்தியமாவும் இருக்கணும். அப்படி அந்த சினிமா பைத்தியம் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். அது மேல இருக்கிற அந்த பேஷன், அது மேல இருக்கிற ஒரு வெறி இருந்தாதான் லாங் டேர்மா சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா அதுல வர சேலஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு படம் 2 படம்க்கு அப்புறமே வந்து இட் கேன் கெட் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ரைட். ஸோ நீங்க தமிழ்நாட்டுல வளரல, வெளியூர்ல இருந்தேன் அப்படின்றப்ப வெளியூர்ல தமிழ் படங்களுக்கான ஆக்சஸே கம்மி தான். எல்லா படமுமே பார்க்க முடியாது. அப்படியும் பார்த்து வளர்ந்துருக்கீங்க. இந்த ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த நேரத்துல. நம்ம வந்து எப்படி நடிகர்களை வந்து பிராண்ட் பண்றோமோ, இவர் ஆக்ஷன் ஹீரோ, இவர் காமெடி ஹீரோ, இவர் வந்து வித்தியாசமான ரோல்ஸ் எல்லாம் பண்ணுவாரு, அந்த மாதிரி இப்ப டைரக்டர்ஸையுமே வந்து அந்த மாதிரி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து மெசேஜ் சொல்ற டைரக்டர், இவர் வந்து காமெடி டைரக்டர், இவர் ஆக்ஷன் டைரக்டர். அந்த மாதிரி இருக்கப்போ டைரக்டர்ஸே பயப்படுறாங்க. அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு வெளியே வர்றதுக்கு ஒரு 4-5 படங்கள் தேவைப்படுது. வல்லமை தாரோய மாதிரி ஒரு சீரியஸான ஒரு எமோஷனல் படத்தை எடுத்துட்டு எப்படி உங்களால அடுத்ததே ஒரு காமெடி படத்தை எடுக்கிறதுக்கான தைரியம் யார் உங்களுக்கு கொடுத்தாங்க? இல்லைங்க, ஐ திங்க் அது வந்து தட் வாஸ் ஒன் திங் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட். ஒரு டைரக்டரா ஒரு பாக்ஸ்குள்ள நம்ம அடைஞ்சிடக்கூடாது. மதுமிதானா இப்படிதான் படம் எடுப்பாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து ஷுட் நாட் பி ஏபிள் டு ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ள என்னை ஃபிட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஐ வாஸ் வெரி கிளியர். யாரு தைரியம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா நானும் அப்பாவும் பேசி டிசைட் பண்ண ஒரு விஷயம். இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்னோட முதல் படம் வந்து கொஞ்சம் ஹீரோயின் ஓரியன்டா எடுக்கும்போது வந்து இட்ஸ் அ ரிஸ்க். ஹீரோ வச்சு மாசியா கமர்ஷியலா அப்படி எடுக்கக்கூடிய படம் இல்லாம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ஸ்கிரிப்டா எடுக்கும்போது இட்ஸ் ரிஸ்க். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அப்பா கிட்ட பேசி நான் அப்பா கிட்ட சொன்னேன், நம்ம பணம் போட்டு எடுத்துடலாம், இன்னொருத்தரோட பணத்தை ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறது, இப்ப கேபி சாரே பாத்தீங்கன்னா கவிதாலியால வந்து நிறைய கமர்ஷியல் படம் எடுத்திருந்தா கூட அவர் ரிஸ்க் எடுத்த படங்கள் வந்து பாத்தீங்கன்னா மத்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட தான் ரிஸ்க் எடுப்பாரு. கவிதாலியா will always make very comfortable films. He's a great director and I love to அவரோட படங்கள்லாம் நிறைய பார்த்து, அவரோட படங்கள் மணி சாரோட படங்கள் பார்த்து தான் நான் வளர்ந்தேன்னா கூட எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான சப்ஜெக்ட் எடுக்கும்போது அது இன்னொருத்தரோட ஒரு ப்ரொடியூசரோட பணத்துல எடுக்கிற விருப்பம் இல்லை எனக்கு. ஸோ அதனால என்னோட முதல் 2 படமுமே வந்து நாங்க ஓன் அப்பா ப்ரொடியூஸ் பண்ண படம்.
ஸோ வல்லமை தாரையோக்கு அப்புறம் வல்லமை தாரையோ 100 நாள் ஓடிச்சு, ஸ்டேட் அவார்ட் வந்துச்சு பெஸ்ட் ஃபேமிலி ஃபிலிம்னு சொல்லிட்டு, பிளஸ் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் போச்சு. ஸோ ரிவ்யூ பண்ணவங்களும் நிறைய பேர் வந்து இப்படியும் யூனோ தே வர் குவைட் ப்ரவுட் ஆஃப் த ஃபிலிம். அப்போ அதுக்கு அடுத்தது பண்றது வந்து திருப்பி இட் ஷுட் நாட் பி ஒரு விமன் ஓரியன்டட் சப்ஜெக்ட். அதுக்கு எக்ஸாக்ட் ஸ்டார்க் ஆப்போசிட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் ஒரு காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இன்ஃபேக்ட் அந்த ஃபிலிம்ல வந்து கிரேசி மோகன் சார் எழுதினாரு. ஸோ தட் வாஸ் ஹவு டிஃப்ரெண்ட் இட் வாஸ். நாங்கள் படத்தோட போஸ்டர்லயே வந்து டேக்லைன் வந்து நான் ஸ்டாப் நான் சென்ஸ் தான் போட்டோம். ஸோ பெரிய பெரிய ஜாம்பவான் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. பிரகாஷ் ராஜ் அவர் டைரக்ட் பண்ண படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க. தமிழ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, தெலுங்குல ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ நாங்க ஒரு கேள்வி கேட்போம், நீங்க இரிட்டேட் ஆகக்கூடாது. பிக் பாஸ் 1 எல்லாரும் சுத்தி சுத்தி அங்கதானே வரீங்க. நிச்சயமா இல்ல, நீங்க ஒரு படத்தை வந்து சில மில்லியன் பேர் பாக்குறப்ப பிக் பாஸ் டெய்லியும் கோடிக்கணக்கான பேர் பாத்துட்டு இருந்தாங்க. அது படத்தை எல்லாம் விட ரொம்ப பெரிய விஷயம். முக்கியமா அங்க உலகநாயகன் இருந்தாரு, அது அதை விட பெரிய விஷயம். சோ இது எப்படி நடந்தது? நீங்க வந்து வேற வேற எந்த வீட்டுக்கு போலாம், ஹாலிவுட்டா, டோலிவுட்டா, கோலிவுட்டான்னு சுத்திட்டு இருக்கப்போ எங்க இருந்து வந்தது இந்த பிக் பாஸ் ஆஃபர்? ஆக்சுவலா அவங்க வந்து தெலுங்குக்கு வந்து என்ன டைரக்ட் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க. தெலுங்குலயும் அதுதான் முதல் வருஷம். ஸோ தமிழ் வந்து ஏன்னா ஹிந்தில ஆல்மோஸ்ட் 15 வருஷமா பிக் பாஸ் போயிட்டு இருக்கு. பட் வந்து தமிழ் தெலுங்குல அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்றாங்க. ஸோ தெலுங்குக்காக கூப்பிட்டாங்க. அப்போ நான் தெலுங்கு படம் பண்ணியிருக்கேங்கிறதுனால தெலுங்கு கூப்பிட்டாங்க. பட் நான் சொன்னேன் இல்லைங்க, ஆக்சுவலா தமிழ் தான், தெலுங்கு எனக்கு நல்லா புரியும், பட் பேச வராது. தமிழ் யார் பண்றாங்க அப்படின்னு கேட்டபோது கமல் சார் கிட்ட பேசி இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அதை விட்டுட்டு என்ன தெலுங்கு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் எந்த ஒரு இயக்குனருக்கா இருந்தாலும் ரஜினி சார் ஒரு தடவையும், அட்லீஸ்ட் என்னோட ஜெனரேஷன்ல ரஜினி சார் ஒரு தடவையும் கமல் சார் ஒரு தடவையும் டைரக்ட் பண்ணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த விதத்துல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒண்ணு. இன்ஃபேக்ட் அது வரைக்கும் நான் பிக் பாஸ்ங்கிற ஷோ பார்த்தது கூட இல்லை, அதான் உண்மை. அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான், அதுவும் கமல் சார்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் எபிசோட்ஸ் ஆஃப் இட் அண்ட் தென் ஐ அக்ரி டு டூ இட். என்னன்னா 4 months லிட்டரலா எப்படி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை பூட்டி வச்சாங்களோ, கிட்டத்தட்ட க்ரூல ஒர்க் பண்ண அத்தனை பேரும் அதே மாதிரி அந்த 4 மாசம் பக்கத்திலேயே பூட்டி தான் இருந்தோம். நான் கைதிகளோட சேர்ந்து வாடனும் அங்கதானே இருக்காரு. ஓகே, கமலஹாசன் அப்படின்னு சொன்னீங்க. நாங்க இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். ஏன்னா இந்த சேனல், இந்த அமெரிக்கா சேனல் உருவாகிறதுக்கான விதையை முதல்ல விதைத்தவர் கமலஹாசன் அவர்கள் தான். ஆமாமா, எங்களுக்கும் அவருக்கு ஒரு பயங்கர ஒரு சென்டிமெண்ட் கனெக்ஷன் இருக்குது. இப்போ அவரை பத்தின உங்களுடைய எண்ணங்கள் என்ன, அது கொஞ்சம் எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா? பிக் பாஸ் 1ல பாத்தீங்கன்னா of course சீசன் 2 அண்ட் இப்போ வர சீசன் 3 நான் பண்ணல. பட் சீசன் 1 மட்டும் தான் நான் பண்ணேன். சீசன் 1ல கூட மண்டே டு ஃப்ரைடே எபிசோட்ஸ்க்கு வேற ஒரு டைரக்டர் இருந்தாங்க. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் ஒன்லி கமல் சாரோட எபிசோட். ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும்தான் என்னோட எபிசோட்ஸ். ஸோ அதுல பாத்தீங்கன்னா கமல் சார் கிட்ட அவரோட ஒர்க் பண்ணும்போது the one thing that always stands out is இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் கூட அவரோட அந்த பேஷன் ஃபார் சினிமாங்கிறது வந்து துளி கூட குறையவே இல்லை. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிக் பாஸ்ல எபிசோடை ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ்ல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதோ இல்லை மீட்டிங்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போதோ அவர் வந்து நான் நாகேஷோட நடிச்சது இப்படி, நான் கேபி சார் டைரக்ஷன்ல நடிச்சது இப்படின்னு அவர் சினிமா ஆனெக்டோட்ஸ் அவர் சொல்லும்போது இன்ஃபேக்ட் தட் வாஸ் வாட் வி ஆல் என்ஜாய்ட் ஈவன் மோர். அவரோட வந்து யூனோ த பிக் பாஸ் தட் வாஸ் ஒன் ஆங்கிள் ஆஃப் இட். பட் அதை விட வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல வந்து என்கிட்ட அசோகன் மாதிரிலாம் நடிச்சு காமிச்சிருக்காரு, நாகேஷ் சார் மாதிரிலாம் நடிச்சு காமிச்சிருக்காரு. அவர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பத்தி பேசும்போது அவரையே மீறி வந்து நடிப்பாரு. அண்ட் யூனோ தட் கைண்ட் ஆஃப் இட்ஸ் அ வெரி ஸ்டிமுலேட்டிங் கான்வர்சேஷன். பிகாஸ் சினிமாவை பத்தி இத்தனை வருஷங்கள், இத்தனை படங்கள், இத்தனை வெரைட்டி பண்ணதுக்கு அப்புறமும் புதுசா ஏதாவது பண்ணணும், சம்திங் டிஃப்ரெண்ட்ங்கிற அந்த ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, தட் இஸ் சம்திங் தட் ஐ ஆல்வேஸ் சே. அவர் இருக்கிற வயசுல நம்ம வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இருக்கிற பேஷன்ல ஒரு 10% இருந்தா கூட we will be amazing. You know, that is the level of passion he has for films. அந்த அளவுக்கு அவரை டைரக்ட் பண்ணிட்டு நைட்டு ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறம் நானே கிள்ளி பார்த்துப்பேன், நம்ம இன்னைக்கு கமல் சாரை டைரக்ட் பண்ணோம்ல அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து இட்ஸ் an amazing feeling, definitely. ரைட். ஸோ வந்து அப்போ ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு பிக் பாஸ் இயக்குனர். அதுவும் ஒரு கதையெல்லாம் வச்சு இயக்காம ஒரு மனுஷனை அவராவே டைரக்ட் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா?
ஆமா, ஏன்னா அவர் வந்து he didn't play a character, he was playing Mr. Kamala Hassan himself. அப்போ வரும்போது then you have to be very careful. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து கமல் சாரை தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர you can't இப்போ ஹிந்தில எல்லாம் வந்து நிறைய there's a lot of drama, there's a lot of theatrics and everything, whereas Tamil, I think the main reason that season 1 became such a big hit was it was filled with a lot of honesty. நாங்க வந்து அது ஒரு ஷோவா ட்ரீட் பண்ணாம ஒரு லிட்டரலா அந்த ஷோல இருந்து ஒரு லைஃப் லெசன் ஆடியன்ஸ் கத்துக்கிட்டாங்களோ இல்லையோ, நாங்க கண்டிப்பா நிறைய கத்துக்கிட்டோம். நிச்சயமா. ஏன்னா அந்த வீக் டேல எல்லாம் பாக்குறவங்கள விட அவர் வந்து என்ன பேசுறாருன்னு பாக்குறதுக்காகவே அதிக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைஞ்சது. ஓகே, சோ பிக் பாஸ் பத்தி சொன்னீங்க, நன்றி. நாங்க வந்து பிக் பாஸ் ஸ்கிரிப்டடா அப்படின்லாம் கேட்டு உங்ககிட்ட திட்டு வாங்க மாட்டோம். அடுத்த கேள்விக்கு போயிடுறோம். இப்போ வந்து இது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு பசங்க இயங்கிக்கிட்டு இருந்த காலங்கள் போய் இப்ப பெண்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே சினிமா பக்கம் போகலாம், அது வந்து வெறும் நடிப்பு மட்டும் கிடையாது, பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிற இந்த காலங்கள்ல திடீர்னு மீ டூ அப்படின்னு ஒரு மூமெண்ட் வருது, பயங்கரமா பிரச்சனைகள் வருது, நிறைய குற்றச்சாட்டுகள், அது இது எப்படி போகுது. ஸோ இப்போ வந்து புதுசா வரக்கூடிய பெண்களுக்கு என்ன, சினிமாவுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பெண்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? I think Me Too is a very important movement. அதுல இருந்த நிறைய பேர்ல வந்து அது அந்த மூவ்மெண்ட்க்கு சப்போர்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண நிறைய பேர்ல வந்து I think we were also a part of it. நிறைய பெண் இயக்குனர்கள் வந்து we said that அந்த Me Tooல லிஸ்ட் ஆன ப்ரூவ் ஆன அக்யூஸ்டுன்னு ப்ரூவ் ஆன கில்ட்டின்னு ப்ரூவ் ஆன அந்த ஆக்டர்ஸ் ஓடியோ அந்த ப்ரொடியூசர்ஸ் ஓடியோ we will not work அப்படின்னு சொல்லி we made a stand. But as far as புதுசா வர பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா, எல்லா துறையிலுமே அந்த சேஃப்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க பெண்களுக்கு. அது அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் அ வெரி சேட் ட்ரூத். பட் அந்த சேஃப்டின்னு இருக்கு. ஸோ மற்ற துறையில இருக்கிற என்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுப்போமோ அதே ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம சினிமாலையும் எடுக்கணும். ஐ திங்க் தி ஒன் மைனஸ் பாயிண்ட் தட் சினிமா ஹேஸ் இஸ் ஷூட்டிங்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் அமௌண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறோம், லேட் நைட்ஸ் போவோம், ஷூட்டிங் டைம் இஸ் வெரி இர்ரெகுலர், ஒரு 9 to 5 ஜாப் இல்லாமல் இருக்கும். பட் த ஒன் திங் தட் ஐ வுட் சே இஸ் ஆல்வேஸ் ஹேவ் தட் ஃபேத் தட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா நடக்காமையே இருக்காதுன்னு யாருமே போய் சொல்ல முடியாது. நடக்குது, இன்னைக்கும் நடக்குது. மற்ற துறையில எவ்வளவு தூரம் நடக்குதோ அதே மாதிரிதான் சினிமா துறையிலயும் நடக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா டோன்ட் பி அஃப்ரேட் டு ஸ்பீக் அப். ஏன்னா நடக்காதுன்னு போய் சொல்ல நான் விரும்பல, பட் நடக்கிறதுக்கு அதுக்கு எல்லா ப்ரிகாஷனும் நம்ம லேடிஸ் எடுப்போம். அது வந்து ஒரு லேடி வந்து போடுற ட்ரெஸ்லயோ அவங்க பிஹேவ் பண்ற விதத்துலயோ கண்டிப்பா கிடையாதுங்க, ஆண் பார்வையில தான் இருக்கு. அது வந்து நம்ம வந்து டினை பண்ண முடியாத ஒரு உண்மை. ஸோ அந்த விதத்துல அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா சினிமா துறையில உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு, சினிமா துறை ஆர் எனி அதர் துறை ஃபார் தட் மேட்டர், உங்களை சப்போர்ட் பண்றதுக்கும் அவங்கள நம்புறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்கங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அதை பத்தி ஓப்பனா பேசணும் அப்படிங்கிற the conversation is the beginning of everything. So அந்த ஒரு இப்போ இன்டர்நெட் கூட இருக்கு, இன்டர்நெட்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்கு, ஆனா அதுல இருந்து கத்துக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் இருக்கு. So let us focus on what we can learn from itங்கிறது தான் நான் பார்ப்பேன். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் அந்த மாதிரி உங்களோட திறமையை காமிக்கிறதுக்கு, உங்களோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நிறைய அவென்யூஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ கம். நிறைய பெண்கள் வர வர என்ன சுத்தி, இப்போ நானே ஒரு லொகேஷனுக்கு போறேன் அப்படின்னா என்னோட யூனிட்ல 200 ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு 20 பெண்கள் இருந்தா அந்த 20 பெண்கள்ல ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. வெரஸ் 200 ஆண்கள் இருக்கிற இடத்துல 4 பெண்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா சான்சஸ் ஜாஸ்தி. So let us make that women numbers ratio வந்து ஜாஸ்தி பண்ணணும். அண்ட் அப்படியே அதை மீறி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா don't be afraid to talk about it. ஓகே, சோ பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா. சூப்பர், அருமையா சொன்னீங்க. சரி, இப்ப மறுபடியும் உங்களுடைய ஆரம்பிச்ச இடத்துக்கே நான் வரேன். கேடி, இந்த படம் வந்து நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப வருஷமா நடந்துட்டு, பல நூற்றாண்டுகளாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது, அதை வந்து நீங்க எல்லாருக்கிட்டையும் இதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க. இதுல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அண்ட் அந்த அந்த ஒரு சின்ன ஒரு லைனை பிடிச்சிட்டு அதை படமா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னப்போ உங்களோட டீம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஸோ ஐ திங்க் நான் யோசிக்கிறேன், இப்போ தலைக்கூத்தலுங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா தான் நாங்கள் யோசிச்சோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல வந்து டெத்தை விட லைஃபை பத்தி தான் நிறைய ஐ வாண்டட் டு ஷோ. இட்ஸ் மோர் ஃபீல் குட், இட்ஸ் மோர் என்டர்டெய்னிங், இட்ஸ் மோர் லைக் ஹாப்பி கோ லக்கி கைண்ட் ஆஃப் ஃபில்ம்.
ஸோ அது பண்ணும்போது படத்தோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா the will to live comes when you're forced to die. அதாவது நம்ம செத்து போகணும்னு யாரோ ஒருத்தர் நம்மளை இப்போ நம்ம நார்மலா ஈவன் சூசைட் பண்ணிக்க போறவங்க கூட பாத்தீங்கன்னா வாட் தே டூ இஸ் என்னன்னா அவங்க பாடி ரிஃப்ளெக்ஸ் கிக்கன் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்க போகுது, இல்ல யாரோ ஒரு மர்டரர் வராங்க, ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த பாடி ரிஃப்ளெக்ஸ், அப்பதான் நம்ம இன்னும் ஃபைட் பண்ணுவோம். ஃபைட் ஆஃப் ஃபிளைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயம் வந்து அந்த ஒரு கார்னருக்கு நம்மள புஷ் பண்ணாதான் நம்மளோட எல்லா எனர்ஜியும் வச்சு we will try to come out of it. ஸோ அந்த விதத்துல வந்து டெத்னு ஒரு விஷயம் வரும்போதுதான் நம்ம வாழ்க்கையை எவ்வளவு தூரம் வாழணுங்கிற ஆசை வரும். அந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோமால போறவங்க வந்து அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஃபேக்ட் they'll become more adventurous. நிறைய விஷயம் லைஃப்ல சாதிக்கணும், விட்டு போன நிறைய ஆசைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்லாம் வரும். ஸோ அந்த பேசிஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்னோட ஸ்கிரிப்ட் 4 daysல எழுதினேன். இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா சரிகமா வந்து ஸ்கிரிப்ட் ரெடியா, நான் இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டோரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்கிரிப்ட் எப்போ ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டோடனே ஐ லுக்ட் ஃபார் ரைட்டர்ஸ். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது அர்பன் சிட்டிஸ் அப்படிங்கிறதுனால ஐ வாண்டட் ரூரல் ஸ்டோரி கதை எழுத்தாளர் யாராவது வேணும்னு தேடிட்டு இருந்தேன். நிறைய நாள் தேடினதுக்கு அப்புறம் யாருமே கிடைக்கல. பட் சரிகாமோட டெட்லைன் வந்துட்டு இருந்தது. ஸோ பரவாயில்லன்னு சொல்லி நானே உட்காந்து தம் பிடிச்சி 4 நாள்ல எழுதிட்டேன். எழுதிட்டு சரிகமா படிச்சோன்னே they loved it. இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதினதுல இருந்து மைனர் சேஞ்சஸ் தான் பண்ணுமே தவிர தட் வாஸ் த ஃபைனல் ஸ்கிரிப்ட். யூஸ்வலா பாத்தீங்கன்னா மற்ற படங்கள்ல எல்லாம் கொலையா மந்திரிக்காலாம் 14 டிராஃப்ட் எழுதியிருக்கேன். யூனோ வல்லமை தாரையோ ஆல்மோஸ்ட் ஒரு 8 டிராஃப்ட் போச்சு. யூனோ டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் டேக். வேற கேடியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்லயே வந்து ஒரு மைனர் சேஞ்சஸ் பண்ணிட்டு we were ready for shoot. க்ரூவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட கேமராமேன் பேரு மெய்யேந்திரன் கெம்பராஜ்னு. ஹீஸ் த ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு எடுத்திருக்காரு. பியூட்டிஃபுல்லா ஷூட் பண்ணியிருக்காரு. நீங்க யாராவது படத்துக்கு நியூயார்க் வந்தீங்கன்னா then you'll be able to see it. இல்ல தியேட்ரிக்கலா ரிலீஸ் பண்ணும்போது பாருங்க. மியூசிக் வந்து கார்த்திகேய மூர்த்தின்னு சொல்லிட்டு என்னோட 3 வார்த்தை படம் பண்ண மியூசிக் டைரக்டர் அவர் தான். ஸோ அவரே இந்த படம் பண்ணியிருக்காரு. எடிட்டர் வந்து எனக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம், என்னோட வீட்டுக்காரரு. அவர் வந்து he's the editor of the film. And ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா சாரிகாமா. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், என்னோட டயலாக் அசிஸ்டன்ட் அசோசியேட் டைரக்டர் பேரு பாரத் அப்படின்னு பேரு. என்னோட டயலாக் ரைட்டர் பேரு சபரிவாசன். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒருத்தரும் they contributed and made கேடி whole. அவங்க இல்லாம கேடி would not be what it is today. ஸோ அருமையா சொன்னீங்க. நேரமும் பக்கத்துல நெருங்கிடுச்சு. ஏதோ இணைப்புல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். மதுமிதா இணைப்புல இருக்காங்களான்னு தெரியல. எனவே நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே கேட்டாச்சு. ரொம்ப அருமையா பதில் சொன்னாங்க. மதுமிதா இருக்கீங்களா இணைப்புல? இருக்கேங்க. சூப்பர். ஸோ வந்து பயங்கரமா ஒரு கொற்ற அருவி மாதிரி கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பயங்கர ஒரு ஃப்ளோல பதில் சொன்னீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அமெரிக்கா நேயர்கள் வந்து நிச்சயமா உங்க படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க. திரைக்கு வரும்பொழுது எல்லாரும் பார்ப்பாங்க. நியூயார்க் நகரத்துல இருக்கிறவங்க தயவு செஞ்சு நாளைக்கு இந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ல இந்த படம் திரையிடப்படுது, போய் பாருங்க. உங்களுடைய ஆதரவை கண்டிப்பா கொடுங்க. சோ நம்ம நேயர்களுக்கு ஏதாவது செய்தி வச்சிருக்கீங்களா மதுமிதா? செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அட்வைஸ் கொடுக்கறது எனக்கு நாளைக்கு நியூயார்க்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க. இட்ஸ் ஆன் சாட்டர்டே 11th at 3:30 p.m. in Village cinemasல ஸ்கிரீன் பண்றோம். வந்தீங்கன்னா I will also be there. ஸோ அங்க ஒரு Q&A-வும் இருக்கு. கண்டிப்பா நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப மாசியா கமர்ஷியலா படம் பார்த்து போர் அடிக்குதுங்க, ஒரு நல்ல கதை வந்து வராதான்னு இருக்குன்னு. அந்த நல்ல கதை எங்களோட படம். ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க. I'll see you there. And இந்த இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இத பார்த்துட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் இட்ஸ் such an honor to be here and to ஒரு டெக்னாலஜியோட ஹைட்ஸ் இது, இந்த மாதிரி ஸ்கைப்ல உட்கார்ந்து இன்டர்வியூ கொடுக்கறதுங்கிறது. So happy to meet you all and talk to you all through this. ரொம்ப நன்றி மதுமிதா. நேயர்களே நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த படத்தை பத்தின ஒரு வேர்டை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. நிச்சயமா இந்த ஒரு ப்ரோக்ராமை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க. படத்தை பத்தி மட்டும் இல்ல, நம்ம சேனலை பத்தியும் நிறைய பேர்கிட்ட பேசுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி அமெரிக்கா டாக்கீஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் ஃப்ரம் அமெரிக்கா. நன்றி.